பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோடு பேசுவதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். நம்முடைய ஆண்டவர் இரட்சகர் இயேசுவை குறித்து பேசுவது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? அவர் இந்த உலகத்தில் வந்தபோது அவருக்கு அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டது. ஒன்று இயேசு அப்படின்னா பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர். அது மாத்திரம் இல்லை, மத்தேயு 1:23 வாசித்தீங்கன்னா, ஒரு கன்னிகை கற்பவதாக ஒரு குழந்தை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். ஏனென்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று இம்மானுவேல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறார். இயேசு பிறக்கிறதற்கும் 600 வருஷத்துக்கு முன்னாலேயே இது தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அதன்படியே இயேசு இந்த உலகத்தில் அவதரித்தார். இம்மானுவேல் என்ற பெயரும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ இயேசு ரட்சிக்கிறவர். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். அவர் ஏன் மனுஷனா இந்த உலகத்தில் வந்தார் தெரியுமா? இந்த மனுஷன் இந்த உலகத்தில் எனக்கு யாரு இருக்கிறா, என்னை நேசிக்க, அன்பு காட்ட, என்னை புரிந்து கொள்ள, உதவி செய்ய எனக்கு யார் இருக்கிறான்னு கலக்கம். நிறைய பேர் வெளியே சொல்லுவதில்லை, உள்ளுக்குள்ளே அழுது கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனுக்குலத்தில் இருக்கிற மனிதனுக்கு ஆண்டவர் தன் அன்பை வெளிப்படுத்துவதற்குத்தான் அவர் வந்து, உனக்கு நான் இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன், நான் இம்மானுவேல், உன் கூடவே இருப்பேன்னு சொல்லி அந்த அன்பை வெளிப்படுத்த தான் அவர் இம்மானுவேலராக வந்தார். இன்னைக்கு உன் மேல தோள்ல கை போட்டு சொல்லுகிறார், என் மகளே நான் உன்னோடு இருக்கிறேன், என் மகனே நான் உன்னோடு இருக்கிறேன், நான் இம்மானுவேல், உன்னோடு இருக்கத்தான் நான் மனிதனாய் உலகத்தில் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த அந்த இயேசு, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லுகிறார். அதனால சொல்லுங்க, இம்மானுவேல், என் இயேசு இம்மானுவேல், அவர் என்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லி மகிழுங்க. உள்ளத்துல ஒரு சந்தோஷம் வந்துடும். சொல்லி பாருங்களேன், இம்மானுவேல், இயேசு என்னோடு இருக்கிறார் சொல்லும் போதே ஒரு சந்தோஷம், ஒரு வைப்ரேஷன் உங்களுக்குள்ளே உண்டாகும். வானாதி வானங்களும் கொள்ளாத சர்வ வல்லமுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுவதில் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி பார்த்தீங்களா? அப்படியே சொல்லுங்களேன், ஆண்டவரை பார்த்து, தகப்பனே நீர் என்னுடைய தேவன், என்னுடைய இரட்சகர், இம்மானுவேலாக என்னோடு கூட இருக்கிறவர், எனக்குள் என்னோடு எப்போதும் இருப்பதற்காக இம்மானுவேலாக இந்த உலகத்தில் வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எப்போதும் என்னோடு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிரசன்னத்தை நான் சுதந்தரித்துக் கொள்ளுகிறேன். ஆமேன் ஆமேன்.